11/12 அப்படின்றது வந்து மகாகவி பெருஞ்சித்தன் பாரதியோடைய பிறந்த நாள். 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி, கிட்டத்தட்ட 120 ஆண்டுகளுக்கு முன்னாடியே சொல்லலாம். அறிவே சுத்த அறிவே தெய்வம் என்று கொள்ளுன்னு பிரகடனப்படுத்தி ஏறக்குறைய மிகப்பெரிய ஒரு தளத்தை தமிழ்நாட்டில் உருவாக்கிய ஒரு பெருஞ்சித்தன் பாரதியாரை போற்றுவோம். அவரை புடிச்சுன்னு அவருடைய வழிநடத்தல போயிருந்தாவே நம்மளுடைய வாழ்க்கை வந்து மிகுந்த மாற்றத்துக்கு உள்ளாகி இருக்கும். தமிழ்ல வந்து நிறைய கவிதைகள் அவரை பத்தி படிச்சிருப்போம். பாரதியுடைய பாப்பா பாட்டு 15-16 லாஸ்ட் வரக்கூடிய 15-16 லைன்ல பாத்தீங்கன்னா மிக தெளிவா சொல்லியிருப்பாங்க. குலம் உயர்த்தி தாழ்த்தி சொல்லல் பாவம், கடவுள்னு ஒருத்தர் இருக்காருன்னா உள்ள பாருன்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. அதனால 15-16 போட்டிருக்காங்க, ஜாதிகளிடையே பாப்பா குலம் தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம். அதாவது 4 குணநலங்கள் சொல்றாரு பாரதி. எதெல்லாம் ஒரு மனிதனுக்கு ஒரு குணநலம் இருக்கும்? நீதினா ஜஸ்டிஸ், உயர்மதினா விஸ்டம், அதாவது ஞானம், கல்வின்றது எஜுகேஷன், அதாவது நாலேஜ், அன்பு, நிறை உடையோர் மேலோர். யாரெல்லாம் மேலோர்னா ஜாதிகளிடையே பாப்பானா எந்த ஜாதியும் இல்ல, உயர்ந்த ஜாதியும் இல்ல, தாழ்ந்த ஜாதியும் இல்ல. யாரு உயர்ந்தோர் மேலோர்? உயர்ந்தோர் கூட சொல்ல, மேலானவங்க யாருன்னா நீதி, உயர்மதி, கல்வி, அன்பு, நிறைய உடையோர் மேலோர். நிறைவுடையோர் எவ்வளவு சாதாரணமா சொல்லிட்டாரு. உயிர்களிடத்தில் அன்பு வேணும், எல்லா உயிரிடத்திலும் அன்பு வேணும். தெய்வம் உண்மை என்று தான் அறிதல் வேண்டும். ரொம்ப அற்புதமான லைன், எனக்கு ரொம்ப பிடித்த லைன். உயிர்களிடத்துல அன்பு வேணும், தெய்வம் ஒன்றுன்னு புக்கு சொல்லுது, குரு சொல்றாரு, எங்க அம்மா சொன்னாங்க, எங்க அப்பா சொன்னாங்க, எங்க பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்னாங்கலாம் கிடையாது. தெய்வம் உண்மை என்று தான் அறிதல் வேண்டும். வைரமுடைய நெஞ்சு வேணும். வைரமுடைய நெஞ்சு தான் நமக்கு இந்த 24வது ரெமெடி. வைரமுடைய நெஞ்சு வேணும், இது வாழும் முறையடி பாப்பா. இந்த நிறைய பேருக்கு மேல இருக்கிற 14 கவிதைகள் தொகுப்பு தான் தெரியும். லாஸ்ட விட்டுருவாங்க, வேணும்ட்டே மறைச்சிருவாங்க. அதனால நம்முடைய முப்பாட்டன், நம்முடைய முன்னோர், நம்முடைய அறிவில் அறிவாய் நிலைத்து அறம் வகுத்த அந்த பாரதியை போற்றுவோம். அவரை போற்றுவது என்பது அறிவில் இருக்கிற நாம, அறிவாய் இருக்கிற நாம நம்மை போற்றுவதற்கு சமம். உயிர்களிடத்தில் அன்பு வேணும், தெய்வம் உண்மை என்று தான் அறிதல் வேண்டும். இந்த தலம் வந்து மலர்கள் வழியாக இந்த இந்த 2 லைனை வந்து மிகவும் போற்றுகிறது. உயிர்களிடத்தில் அன்பு வேணும், தெய்வம் உண்மை என்று தான் அறிதல் வேண்டும்னா எப்படி தான் அறிய முடியும்னா, ஒவ்வொரு விஷயத்திலுமே, ஒவ்வொரு எண்ணங்களிலும், என்னுடைய எண்ணங்களுக்கும் பிரபஞ்ச எண்ணத்துக்கும் என்ன சம்பந்தம்னு தெரிஞ்சு, பிரபஞ்ச எண்ணத்தை என் எண்ணமாக மாற்றுவது, எனக்குள்ளே இருக்கிறோம் அந்த அன்பு மிளும் பொழுது ஆழ்ந்து உள்ள செல்லும் போது ஆன்மாவை உணரத்தக்க ஒரு வடிவத்தை கொடுத்துட்டு வரோம். நாம வந்து சமகாலத்துல வந்து சாக்ரட்டிஸ்கோ இல்ல இயேசு கிறிஸ்துக்கோ நபிகள் நாயகத்துக்கோ நிறைய நேரத்துல சக மனிதர்களாலதான் தொந்தரவே வந்தது. அதுவும் நெருக்கமான இருக்கவங்கள மனிதர்களாலதான் தொந்தரவே வந்தது. வெளியில இருந்து ஆள் வரவே இல்லை. ஏன்னா நெருக்கமானவன் அவன் பக்கத்துல இருக்கிற விஷயங்களை வந்து தெரிந்து கொண்டு உள்ளுக்குள்ள என்ன நடக்குதுன்னே அவனுக்கு தெரியாது. ஆக்சுவலா அவன் வந்திருக்கிற விஷயங்கள்ன்றது வேற, அவன் எதிர்பார்த்து வந்தது வேற, இவன் இருக்கிறது வேற மாதிரி இருக்கிறதுனால இவனுக்கு புரியல நிஜமா ஆன்மானா என்ன, விஷயங்கள் என்னன்னு சொல்லிட்டு புரியல. அந்த மாதிரி பாரதிக்கு நடந்தது. அவர் இறக்கும் பொழுது அவரை அடக்கம் பண்ணுவதற்கு வெறும் 5 பேர் தான் போயிருக்காங்க. இந்த சமூகம் எல்லா காலங்களிலும் மத்தவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும், நமக்கு எல்லாம் நல்லது நடக்கணும், ஆனா நல்லது நடந்தா பொறுக்க முடியாம தான் இருந்தது. நாமளே கொஞ்சம் கவனிச்சு பாருங்க, பக்கத்துக்காரங்க நல்லது நடந்துச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்றது வந்து நம்ம யோசனை பண்ணி பார்க்கணும். அதுவும் என்னன்னா, நான் மட்டும் தான் நல்லது பண்ணணும். நல்லது எப்படி பண்ணாலும் எப்படி நடந்தாலும் நல்லதுன்னு யாரும் நினைக்கிறது இல்லை. அது ஒரு பிரச்சனை. இப்போ மலர்கள் வழியில நம்ம வரும்பொழுது நம்ம எல்லாவற்றையும் சம நிலையில் சமமாக பார்க்கிற விஷயங்கள் நடந்து கொண்டே வருகிறது. நீங்கள் நினைக்கும் விதத்தில் மலர்கள் வேலை செய்யாது. இப்படிதான் வேலை செய்யணும்னு நினைச்சீங்கன்னா அது வேலை செய்யாது. உங்கள் பிரச்சனை தீர்ப்பதற்கோ உங்களுடைய நோய்களை தீர்ப்பதற்கோ மலர்களுடைய அதிர்வலைகள் நேரடியாக உதவி செய்யாது. 2வது, உங்களை நீங்களே பார்ப்பதற்கு எளிய வழியை மலர்கள் வைத்திருக்கிறது. 3வது, இந்த தலம் என்பது உங்களை நோக்கி உங்களை திருப்புவதற்கான ஒரு முயற்சியை தவிர வேற ஒன்றும் இல்லை. இந்த தளத்தில் உங்களுக்கு கன்சல்டேஷனோ
யாரையோ குறிகாட்டி இவங்க வந்து பெரிய எக்ஸ்பர்ட்டுங்க, என்கிட்ட இருக்கிறதுல இவங்க எல்லாம் எக்ஸ்பர்ட்டுங்கன்னு சொல்றதுக்கெல்லாம் வரல. நீங்க எல்லாருமே எக்ஸ்பர்ட் தான். இன்னைக்கு எத்தனை பேர் இருக்கீங்களோ அவங்க தான் எக்ஸ்பர்ட். எல்லா எல்லாரையும் சமநிலையில் சமதூரத்தில் வைத்திருக்கிறது இந்த தளம். அதனால வந்து வருங்காலத்துல யாருன்னா ஒருத்தரை கான்டாக்ட் பண்ணி இங்க பேசுபவர்களையோ இங்க இருக்கிற அட்மினையோ கான்டாக்ட் பண்ணி இந்த மாதிரிலாம் ரெமெடி கேட்டு எதனா ஒரு தேவையற்ற விஷயங்களை எடுத்துட்டு வந்தீங்கன்னா இந்த தளம், இந்த அறிவுநதி நான் பொறுப்பேற்க முடியாது. மிக தெளிவா இருக்கணும். ஒரு சில விஷயத்துல எது தேவை எது தேவையில்லைன்றதுல தெளிவா இருக்கும். முதல்ல எது தேவையில்லைன்றதுல தெளிவா இருக்கும். டெலகிராம்ல வரக்கூடிய தகவல்களும் யூடியூப்ல வர தகவல்கள் தான் ஆத்தன்டிக். சில நேரத்துல வந்து யாருன்னா உள்ள நுழைஞ்சு சில முரண்பாடுகள்லாம் வந்திருக்கு. சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கிறாங்க. சில நேரம் அதனாலதான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கிறோம். நாம யாரையும் வந்து குறைத்து மதிப்பிடுவதில்லை, யாரையும் உயர்த்தி மதிப்பிடுவதும் இல்லை. அது யாரா இருந்தாலும் சரி.